அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே, மூன்றாவது நபர், திருமறை குர்ஆன் கூறும் அந்த மூன்றாவது நபர் யார் என்கின்ற தலைப்பில் இந்த ஜும்மாவுடைய உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த மூன்றாவது நபர் என்று கூறிய காரணத்தினாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்றாவது நபர் என்கின்ற அர்த்தத்திலேயே சொல்லுகின்றானா என்ற கேள்வி இயல்பாகவே வரத்தான் செய்யும். அதற்குரிய காரண காரியத்தை திருமறை குர்ஆன் வாயிலாக உங்களிடத்தில் நாம் சொல்ல இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது மிகப்பெரிய பேரருள் புரிந்ததன் காரணத்தினால் இஸ்லாம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏந்தி இருக்கிறோம். இந்த இஸ்லாம் என்கின்ற மிகப்பெரிய பேரருள் நமக்கு வந்ததன் காரணத்தினால் அந்த அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவர்களை பார்த்து இறைவன் திருமறை குர்ஆன் வாயிலாக சில நற்காரியங்களை குறித்தும் சில வணக்க வழிபாடுகளை குறித்தும் நமக்கு கற்றுத்தருகிறான். அல்லாஹ் எந்தெந்த வணக்க வழிபாடுகளை நமக்கு கற்றுத்தருகிறானோ அதை செயல்படுத்தக்கூடிய நேரங்களில் சில நேரங்களில் நமக்கு கண்டிப்பாக சிரமங்கள், கஷ்டங்கள் ஏற்படத்தான் செய்யும். வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுதல், உதாரணத்திற்காக சொல்லுகின்றோம். எப்பொழுது பார்த்தாலுமே தொழுகை குறித்து தானா நம்ம நினைக்கிறோம். வணக்க வழிபாடுகளில் முதன்மையானது தொழுகை. அந்த தொழுகையை பொறுத்தவரை சுபூடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். சுபூடைய தொழுகை நிறைவேற்றுகின்ற நேரத்தில் தூக்கம் அதிகமாக மிகைக்கக்கூடிய நேரமாக நமக்கு இருக்கிறது. தூக்கத்தை அல்லாஹ்விற்காக புறக்கணிக்கிறோம். இது சிரமமா இல்லையா? குளிர்காலம், மழைக்காலம் வரை இருக்கிறது. அல்லாஹ்விற்கு நிறைவேற்ற வேண்டிய இபாதத்துகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நேரங்களில் வியாபாரம் சிறிது நேரம் பாதிக்கப்படும் என்று நாம் நினைக்கின்றோம். ஜோஹருடைய வேலை, ஒருத்தர் பிரியாணி கடையை வச்சிருக்காரு, அந்த நேரத்தில் வியாபாரம் ஆகும். ஆனாலும் அந்த சிரமத்தை அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுத்து கொண்டு சுபுடைய நேரத்தில், தூக்கம் மிகைக்கக்கூடிய நேரத்தில் தூக்கத்தை சிறிது தியாகம் செய்து அல்லாஹ்விடத்தில் நாம் நெருக்கத்தை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றுகின்றோம். நோன்பு என்று வந்துவிட்டால் கூட அந்த நோன்பை கூட ஒருவர் உண்ணாமல் தாகித்து இருந்து ஒரு 12 மணி நேரம் நம்ம இருக்க தான் போகிறோம். தண்ணீரை தியாகம் செய்கிறோம், உணவை தியாகம் செய்கிறோம். தியாகம் இல்லாமல், சிரமம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் முடியாது. சிறிது தியாகம் இருக்கத்தான் வேண்டும். அப்படி இறைவன் சொல்லக்கூடிய தியாகங்களை எதற்காக அந்த தியாகத்தையும் அந்த கஷ்டத்தையும் எதற்காக படுறோம்? அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் அவனுடைய சன்னதியில் நிற்கக்கூடிய நாம் கண்டிப்பாக ஈடேற்றம் பெற்றுவிட வேண்டும். ஏற்றம் அடையணும், இரக்கமாக இருந்துடக்கூடாது, ஈடேற்றம் பெற்றுவிட வேண்டும். நெருக்கம் இன்னும் அல்லாஹ்விடத்தில் இன்னும் அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை திருப்தி கொண்டவனாக, பொருந்தி கொள்பவனாக இருக்க வேண்டும். இதை குறித்து இதற்கு இந்த அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் எல்லாம் தங்களுக்கு தெரிந்தார் போன்ற இபாதத்துகளை அமைச்சிக்கிறாங்க. சில பேர் அல்லாஹ்வை மட்டுமே வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் எப்படி கட்டுப்பட சொன்னானோ அப்படி கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. 5 வேளை தொழுகிறாங்க. சில பேர் அல்லாஹ்வை விட்டு மற்றவரிடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தங்களுக்கு தெரிந்தார் போன்று தங்களுடைய வணக்க வழிபாடுகளை, இபாதத்துகளை, நற்காரியங்களை அமைத்துக் கொள்கிறார்கள். நல்ல காரியம் செய்யணும். அல்லாஹ் எதையெல்லாம் நற்காரியங்கள் என்று சொன்னானோ அதனுடைய பட்டியலில் நிறைவேற்றுகின்றோமா என்று பார்த்தமையானால் சிலர் நிறைவேற்றுகின்றார்கள், சிலர் வரம்பு மீறி நிறைவேற்றுகிறார்கள். இது எல்லாமே பார்க்கிறோம். உதாரணத்திற்கு ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போனார், ஊர் முழுக்க சைக்கிளே ரவுண்ட் அடித்தார், அப்பாவை சுமந்துக்கிட்டே போனார். வரம்பு மீறி, இப்படி இறைவன் எங்கேயா சொல்லியிருக்கிறானா? இல்லை. ஆனால் வரம்பு மீறி தங்களுக்கு தெரிந்தார் போன்று இபாதத்துகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அப்படி இறைவனுடைய நெருக்கம் வேண்டுமா? அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஈடேற்றம் பெற வேண்டுமா? அல்லாஹ்வுடைய திருப்திக்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு உள்ளானவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்றால் நன்றாக கவனிச்சுக்குங்க. சூரத்துல் ஃபாத்திர் அல் ஃபாத்திர் 35வது அத்தியாயம். வாய்ப்பு இருக்கிறவங்க
தொழுதுட்டு போய் நம்ம சொல்லக்கூடிய செய்தி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா இல்லைன்னு மட்டும் பார்த்துக்குங்க. 35வது அத்தியாயம் 32வது செய்தியாக இறைவன் திருமறை குர்ஆனில் ஒரு செய்தியை இந்த மனிதர்களை பார்த்து சொல்லி காட்டுகிறான். சும்மா அவுரத்துல் கிதாப் அல்லதீன இஸ்தபைன மின் இபாதீனா. இறைவன் சொல்லி காட்டுகிறான், சும்மா அவுரத்துல் கிதாப், இந்த கிதாப் இருக்குல்ல திருமறை குர்ஆனிற்கு வாரிசாக நாம் சிலரை தேர்வு செய்திருக்கிறோம். திருமறை குர்ஆனிற்கு வாரிசாக நம்ம எல்லாம் தேர்வு செய்திருக்கிறான். இறைவன் இதை குறித்து சூரத்துல் ஃபாத்திஹில் சொல்லக்கூடிய நேரத்தில் சும்மா அவுரத்துல் கிதாப், இந்த கிதாபிற்கு இந்த திருமறை குர்ஆனிற்கு அல்லதீன, யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ உங்களையும் என்னையும் பார்த்து இறைவன் சொல்லி காட்டுகிறான், இஸ்தபைனா மின் இபாதினா, உங்களை நாம் இந்த இபாதத்துக்காக இந்த நற்காரியங்களுக்காக திருமறை குர்ஆனுடைய வாரிசாக நம்ம எல்லாம் இறைவன் தேர்வு செய்திருக்கிறான். நம்ம எல்லாம் இறைவன் தேர்வு செஞ்சிட்டான், திருமறை குர்ஆனுக்கு வாரிசாக தேர்வு செஞ்சிருக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியத்தை பலரையும் இன்றைக்கும் பார்க்கிறோம். மிகப்பெரிய அம்பானியா இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் இறைவன் திருமறை குர்ஆனுக்கு வாரிசாக தேர்வு செஞ்சிருக்கிறானா? யாரெல்லாம் நலிந்தவர்களாக நீங்கள் நினைக்கிறீர்களோ உங்களையும் என்னையும் இறைவன் தேர்வு செய்திருக்கிறான். அதை அந்த வசனத்தில் 32வது வசனத்தில் இறைவன் அடுத்த வசனமாக சொல்லி காட்டுகிறான், உங்களை யாரெல்லாம் திருமறை குர்ஆனுக்கு வாரிசாக தேர்வு செய்தானோ உங்களை 3 பிரிவினராக நாம் ஆக்கியிருக்கிறோம். நாம் சொல்லக்கூடியதில்லை, இறைவன் நம்மை பார்த்து நம்ம அனைவரையுமே சொல்லி காட்டுகிறான். நீங்கள் எல்லாருமே இந்த 3 கேட்டகரியில் வந்துடுவீங்க. 3 பிரிவினருக்குள் நீங்கள் அனைவருமே வந்து விடுவீர்கள். முதல் பிரிவு ஃபா மின்கும் ஜாலிமுனல் நஃப்சி, ஒரு நஃப்ஸ், அந்த நஃப்ஸ் அவர் தனக்கு எதிராகவே அநியாயம் செய்து கொள்வார். முஸ்லீமாக இருக்கிறார், இறைவன் சொல்லி காட்டுகிறார், நீங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு எதிராகவே நீங்கள் அநியாயம் செய்து கொள்கிறீர்கள். முதல் பிரிவு. 3 பிரிவினராக சூரத்துல் ஃபாத்திஹில் படைப்பினங்கள், படைப்பவன் இப்படி சொல்லி காட்டிட்டு இறைவன் சொல்லி காட்டுகிறான், உங்களை திருமறை குர்ஆனிற்கு வாரிசாக நாம் தேர்வு செய்திருக்கிறோம், தேர்வு செய்து உங்களை நான் 3 பிரிவினராக ஆக்கியிருக்கிறேன். முதல் பிரிவு ஃபா மின்கும் ஜாலிமுனல் நஃப்சி, தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கிறீர்கள், ஒரு பிரிவு. இரண்டாவது பிரிவு வா மின்கும் முஹ்தஸிதூன், நடுநிலையாளர்களாக இருப்பது. அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, நாம் பொதுவாக இருக்கலாம். முஹ்தஸிதூன் வா மின்கும் முஹ்தஸிதூன், இவர்கள் நடுநிலையாளர்களாக இரண்டாவது பிரிவு. முதல் பிரிவு தனக்குத்தானே அநியாயம் செய்கிறது, இரண்டாவது பிரிவு நடுநிலையாளர்கள். இந்த 2 பிரிவையும் சொல்லி காட்டிவிட்டு இறைவன் சொல்லி காட்டுகிறான், அடுத்ததாக 3வது ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். வா மின்கும் சாபிஹூன் பி ஹைராத் பி இதினில்லா, எந்த ஒரு நற்காரியமாக இருந்தாலும் சரி, அல்லாவிற்காக ஒரு நற்காரியம் என்று வந்துவிட்டால் அதில் போட்டி போடுவது. நற்காரியத்தில் எதற்கும் நான் சளைத்தவன் கிடையாது, உனக்கு நான் சளைச்சவன் கிடையாது. அல்லாஹ்வுடைய நற்காரியம் என்று வந்துவிட்டால், அல்லாஹ் இதை நற்காரியம் என்று சொல்லிட்டா அதில் போட்டி போட்டுக்கொண்டு சாபிஹூனவா சாபிஹூன், போட்டி போட்டுக்கொண்டு அதை நிறைவேற்றுவார். இவர்கள் 3 பிரிவினர். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 பிரிவினை சொல்லி காட்டக்கூடிய நேரத்திலே ஃபா மின்கும் ஜாலிமுனல் நஃப்சி, ஒரு நஃப்ஸ் தனக்கு எதிராகவே அநியாயம் செய்து கொள்ளுதல். முஸ்லீம்கள் தங்களுக்கு எதிராக அநியாயம் செய்வார். எப்படி செய்வார்? முஸ்லீமாக இருப்பார். என்ன அடிப்படை தகுதி? அவர் கலிமாவை சொல்லியிருந்தால் போதும், முஸ்லீமாக ஆகிட்டோம், திருமறை குர்ஆனுக்கு வாரிசாக நீங்கள் எல்லாரும் ஆகிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தர் வரார், ஜும்மாவுக்கும் வர்றார், ஜும்மா டு ஜும்மா தான் பள்ளிவாசலுக்கும் அவருக்குமான தொடர்பு. 2 குதுபா, 2 பெருநாட்கள், 2 பெருநாட்களுக்கும் அவருக்குமான தொடர்பு. ஒன்று ஜும்மா டு ஜும்மா, இன்றொரு பெருநாள். அதே விட்டா இந்த ரமலான் மாதத்தில் இஷா தொழுகைக்கு பிறகு ஒரு தொழுகை தொழுவாங்கல்ல, தராவின்னு சொல்லிட்டு ஒரு தொழுகை தொழுவாங்க. நம்ம தஹஜ்ஜுத் பண்றோம், அவங்க தராவின்றாங்க. ஆனால் அந்த தொழுகைக்கு அந்த 20 8 அந்த பஞ்சாயத்து ஒன்று வந்து 8 தொழுகிறவன் இருக்கிறான், 20 தொழுகிறவன் இருக்கிறான். ஆனால் அந்த 20க்கு முன்னாடி இஷா தொழுகைக்கு வந்திருக்க மாட்டார், இஷா தொழுகைக்கு வந்திருக்க மாட்டார். ஆனால் அந்த 20 ரக்காத்து, அந்த 20 ரக்காத்துக்காக வேண்டி வருவார். இப்போ இவர் யாரு? வேற எந்த நற்காரியத்திலும் இருக்க மாட்டார், நல்ல அமல்களில் எதுலையுமே இருக்க மாட்டார். நல்ல அமல்களிலேயே முதல்ல இருக்க அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய முதல் அல்லாஹ்விடத்தில் திருப்திக்கு உள்ளாக கூட முதல் அமல் தொழுகை. ஒரு உதாரணத்திற்காக இந்த செய்தியை சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், சுபவுடைய தொழுகை எந்த அளவிற்கு நன்மை என்ற செய்தி நமக்கு தெரியும். யார் ஒருவர் இமாம் குர்ஆனுடைய வசனங்களை ஓதக்கூடிய நேரத்தில் வாயை பொத்தி செவி மடுத்து
யார் கேட்டுக்கொண்டிருக்கிறாரோ அவர் இறைவனால் அருள் செய்யப்படுவார்கள். அந்த செய்தி யார் அதே இடத்தில் உட்கார்ந்து இறைவனை நினைத்து ஜிக்ர் செய்து இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு இருந்தார்களோ அவர்களை காணுவதற்காக மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் சுபு மற்றும் ஃபஜர்ல அசர்ல வந்தாங்க. அந்த மனிதர்களை அவர்கள் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு இறைவனிடத்தில் அவர்கள் சான்று பகிர்ந்தார்கள். இறைவா, இவர்கள் ஜமாத்தோடு வந்து தொழுதார்கள், உன்னை நினைவு கூர்ந்தார்கள், உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள். இவர்களை இதே நிலையில் நான் விட்டுவிட்டு உன்னிடத்தில் வந்து விட்டேன். இவர்கள் மீது உன்னுடைய அருளை, உன்னுடைய பேரருளை இந்த மனிதர்கள் மீது நீ பொழிவாயாக. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இறைவனுடைய பேருளை இழந்தவர்கள் யார் இப்படி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளைக்கு கபரில் நீங்கள் அடக்கம் செய்யப்படுவீர்கள். அடக்கம் செய்யப்படக்கூடிய நேரத்தில் 2 மலக்குமார்கள் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள். ஒரு மலக்குமார் ஒரு மனிதனுடைய தலையை மிகப்பெரிய பாறாங்கல்லால் நசுக்கிக் கொண்டே இருப்பார். உடனே அந்த பாறாங்கள் உருண்டு சென்று விடும். இன்னொரு மலக்குமார், இன்னொரு வானவர் அதை எடுத்துக்கொண்டு வருவதற்கு சென்று விடுவார். மீண்டும் இந்த தலைப்பகுதி சேர்ந்து விடும். அவர் எடுத்துட்டு வந்த உடனே மீண்டும் நசுக்கிறது, மீண்டும் பாறை உருண்டு செல்வது, மீண்டும் நசுக்கிறது, மீண்டும் பாறை உருண்டு செல்வது, அந்த தலையை நசுக்கிக் கொண்டே இருப்பார். உடனே சஹாபாக்கள் கேட்டார், என்னது கொடூரமான செயல், எவ்வளவு கொடூரம், கேட்பதற்கே கொடூரமா இருக்கிறதே, யார் அந்த பாவம் செய்தவர்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, இந்த செய்தி நன்றாக நினைவு வச்சுக்கங்க. ஏடா எப்போ பார்த்தாலும் தொழுகை, எப்போதான் தொழுகையை இதை குறித்தே நீங்கள் சொல்கிறீங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னாங்க, யார் தூக்கத்தை காரணம் காட்டி தொழாமல் உறங்கினாரோ அவருக்கான தண்டனை, அவர் மண்ணறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுடைய தலை நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, மீண்டும் நசுக்கப்படும், மீண்டும் நசுக்கப்படும். என்ன காரணம்? அவர் ஃபஜருடைய தொழுகையை தூக்கத்தை காரணம் காட்டி புறக்கணித்தவர், தொழாமல் உறங்கியவர். யார் அப்படி தொழாமல் உறங்கிக் கொண்டு இருந்தாரோ அந்த மனிதனுடைய தலை நசுக்கப்படக்கூடிய காட்சி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இப்போ ஒரு ஜும்மா டு ஜும்மா, ஒரு ஜும்மாவிலிருந்து ஒரு ஜும்மா நமாஸ்க்கு வராரு, ஒரு ஜும்மா அடுத்த ஜும்மா, 2 பெருநாள். இதற்கு மட்டுமே பள்ளிவாசலுக்கு எந்த நன்மையும் செய்யாம நல்ல அமல்களிலேயே மிகச்சிறந்த நல்ல அமல் என்பது முதலில் தொழுகை, கடமையான தொழுகையை நிறைவேற்றுவது. இன்ன சலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபுல் மவ்கூதா, யார் தொழுகையை குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கடமையை நிறைவேற்றுகிறார்களோ அதுதான் இருக்கின்ற அமல்களே சிறந்த அமல். இப்போ நினைச்சு பாருங்க, ஒரு முஸ்லீம் மின்கும் ஜாலிமுல் நஃப்சி, தனக்குத்தானே அநியாயம் செய்கிறார். முதல்ல இறைவனால் சொல்லக்கூடிய அந்த முதல் அமலில் தொய்வுடையவர்களாக, சோம்பேறிகளாக, அலட்சியவாதிகளாக நாம் இருந்தால் மின்கும் ஜாலிமுல் நஃப்சி, ஒரு முஸ்லீம் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கிறார். இரண்டாவது பயான்ல சொல்லிட்டாங்க, சுபோடைய தொழுகையை மாத்திரம் நம்ம தொழுதுறலாம், சுபோடைய தொழுகை மாத்திரம் நம்ம தொழுதுறலாம் பயான்ல சொல்லிட்டாங்கல்ல. நாளைக்கு காலையில் எப்படி சுப தொழுகை ரெடியாக மட்டும் பாருங்க. வா மின்கும் முஹ்தஸிதூன், இரண்டாவது பிரிவு நடுநிலையாளர்கள். கொஞ்சம் தொழுவாரு, பயான்ல சொல்லிட்டாங்கல்ல, கொஞ்சம் தொழுவாரு, கொஞ்சம் பாவம் செய்வார், கொஞ்சம் நோன்பு வைப்பாரு, கொஞ்சம் தவறுகளை செய்வார். திரைப்பட வசனங்களில் சொல்லுவாங்கல்ல, யாருக்கா ஓட்டு போட்ட, பனை மரத்துக்கு ஒரு ஓட்டு, தென்னை மரத்துக்கு ஒரு ஓட்டு, போ, இரண்டுக்குமே சரியா போயிடுச்சு, அதுக்கும் போட்டேன் இதுக்கும் போட்டேன், நான் நடுநிலையாளர் என்று தொழுகை விஷயத்தில், அமல்கள் விஷயத்தில் யார் தன்னை தானே பாழாக்கி கொண்டார்களோ அவர்கள் தங்களை மக்களிடத்தில் காட்டிக்கொள்கிறார்கள், பிறர்களுக்கு காட்டுவதற்காக தன்னுடைய தொழுகைகளை அமைத்துக் கொண்டார்கள். ஒருவேளை தொழுகை போவார், தவறு செய்வார், ஒருவேளை நோன்பு வைப்பார், பாவம் செய்வார். இவர் நடுநிலையாளர்களாக இரண்டாவது பிரிவினராக இவர்கள் இருக்கிறார்கள். இறைவன் சொல்லக்கூடிய செய்தி. மூன்றாவதாக இறைவன் சொல்ல காட்டக்கூடிய செய்தி, சாபிகுன வ சாபிகுன் பில் ஹைராத் பி இதினில்லா. ஹைராத் என்று வந்துவிட்டால், நன்மை என்று வந்துவிட்டால், எந்த நன்மையாக இருந்தாலும் சரி, நன்மை என்று வந்துவிட்டால் அல்லாவின் புறத்து நன்மையை போட்டி போடுவதற்காக, என்ன அவர் 2 ரக்காத் தொழுகிறாரு, நான் 2 ரக்காத்து உபரியாக நான் தொழுகிறேன், அவர் உபரியாக தொழுகிறேன், நான் 2 ரக்காத் சேர்த்து தொழுகிறேன், அவர் 2 நாள் நோன்பு வைக்கிறேன், நான் 3 நாள் நோன்பு வைக்கிறேன், செய்கிறோமா? இது கிளையில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க மாத்திரம்தான் தாவா பணியை செய்யணும். அல்ல எங்கே சொல்லியிருக்கானா?
முஸ்லிம்களில் சிறந்தவர் யார்? முஸ்லிம் என்கின்ற அழகிய சொல்லை சொல்லக்கூடியவர் யார்? அவர் நல்லறங்கள் செய்வார். கடமையான தொழுகைகளை தொழுதுவிட்டு நல்லறங்கள் செய்வார். அதற்கு பிறகுதான் அவர் நான் முஸ்லிம்களில் முதன்மையானவன் அந்த செய்தியை சொல்லணும். நல்லறங்களும் செய்யணும், கடமைகளையும் நிறைவேற்றணும், நல்லறங்களையும் செய்யணும், மக்களுக்கும் உதவணும். யார் இதை செய்தார்களோ அவர்கள் முஸ்லீம் என்கின்ற உண்மையான தகுதிக்கு அவர் ஆளாகிவிட்டார். நன்மை என்று வந்துவிட்டால் எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். எல்லா மக்களும் தவிக்கிறாங்க. எஸ்ஏஆர் ஃபார்மை ஃபில் பண்ணுறோம், ஃபில் பண்ணி கொடுக்குறோம், கொடுங்க நாங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குறோம். நல்லறங்களை செய்கிறார், நல்ல ஒரு விஷயத்தை செய்கிறார் அவர். சரி, நல்ல விஷயத்தை மாத்திரமே செய்கிறார். என்ஆர்சி வருது, பெரும் கூட்டம் சேர்த்துறார், வெள்ள நிவாரண பணி பெரிய அளவுக்கு மக்களுக்கு வேலை செய்கிறார், விழுந்து விழுந்து மக்களுக்கு வேலை செய்கிறார். கடமையான தொழுகை இல்லைங்க, கடமையான தொழுகை இல்லை. அல்லாஹ் என்ன செய்வோன்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ்வின் பார்வையில் உண்மையான முஸ்லீமாக அவர் கருதப்பட மாட்டார். 5 வேளை தொழுகிறார். மக்களிடத்தில் ஒருவருக்கொருவர் தங்களுக்கிடையில் அந்த செய்திகளை பரிமாறிக்கொள்வார்கள். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை தெரிந்தவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு போய் சொல்லுவார். இதையும் கடமையான தொழுகைகளை தொழுது இந்த தாவா பணியையும் செய்துவிட்டு பிறகும் நல்லறம் செய்பவர் இவர் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாகிறார். இவர் உண்மையான முஸ்லீமாக கருதப்படுகிறார். உதாரணத்துக்காக இன்னொரு செய்தியை நம்ம சொல்கிறோம். இதே செய்தியே சூரத்துல் மூமின் 23வது அத்தியாயம் 55லிருந்து 60வது வசனம் வரைக்கும். நம்முடைய எண்ண ஓட்டம் என்ன இங்கே ஓடுமோ, இந்த உலகத்தில் நமக்கு என்ன ஓட்டம் ஓடிட்டு இருக்குமோ, இறைவன் அப்படியே சாட்சி அளிப்பது போன்று சில செய்திகளை திருமறை குர்ஆன் வாயிலாக சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் நெற்றி பொட்டில் ஆணி எடுத்து அடிப்பது போன்ற செய்திகளை இறைவன் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் மூமின்ல 23வது அத்தியாயத்தில் 55லேருந்து 60வது வசனம் வரைக்கும். முன்ன சொன்னது 35ல் 32. இந்த செய்தியில் கவனத்தில் வச்சுங்க. இறைவன் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஒவ்வொரு மனிதரும் நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்டது, இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இது சிறந்தது, இறைவன் நமக்கு விரைவாக இதை வழங்கிட்டான், இப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்ல. அந்த செய்திகள் எல்லாம் இறைவன் சொல்லி காட்டுகிறான். ஐ அக்ஸபூன அன்னமா நுமித்துகும் ஃபீஹி மின் மாலின் வ பனீன். இந்த மக்கள்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு பொருளாதாரத்தையும் பிள்ளைகளையும் கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் இது கொடுக்காம வச்சிருக்கிறானே? 90% மக்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துட்டான், பிள்ளைகளை கொடுத்துட்டான். மின் மாலின் வ பனீன், உங்களுக்கு பொருளாதாரத்தையும் பிள்ளைகளையும் கொடுத்து விட்டான். கொடுத்துட்டு இறைவன் சொல்லி காட்டுகிறான், நுசாரிஉ லஹும் பில் கைராத். இதை பிள்ளைகளையும் பொருளாதாரத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்த காரணத்தினால் நன்மையை விரைந்து வழங்கிவிட்டோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இறைவன் கேட்கிறான். நமக்கு பிள்ளைகளை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு பிள்ளைகளை கொடுத்துட்டான். உங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள், பொருளாதாரம், இந்த உலகத்தில் வசிக்கிறதுக்கு அழகான வீடு, அழகான இடம், நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் ஆபரணங்களாக சேர்த்து வைத்தீர்களோ இதையெல்லாம் கொடுத்துட்டேன். உங்களுக்கு பொருளாதாரத்தை இந்த உலகத்தில் கொடுத்துட்டேன், பிள்ளைகளை கொடுத்துட்டேன், நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? உங்களை என்னையும் பார்த்து சொல்றான், நன்மைகளை உடனடியாக உங்களுக்கு நாம் விரைந்து வழங்கி விட்டோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நன்மைகளை அல்லாஹ் எங்களுக்கு விரைந்து கொடுத்துட்டான். இறைவா துவா செஞ்சிட்டே இருந்தோம், நல்ல பிஸ்னஸை கொடு, நல்ல வியாபாரத்தை அபிவிருத்தி கொடு, அதிகமான வியாபாரத்தை கொடு, நல்ல பிஸ்னஸை கொடு, அழகான கடை, சீசனில் அதிகமாக உழைக்கிறோம், நேரம் பார்க்காம 24 மணி நேரமும் சீசனில் இப்போ சம்பாதிச்சாதாங்க உண்டு. தீபாவளி சீசனு, பொங்கல் சீசனு, ரம்ஜான் சீசனு, இந்த மாதத்தில் தான் வியாபாரம், இந்த மாதம் முழுக்க தான் வியாபாரம். இப்படி குறிப்பிட்ட நேரத்தில் அதிகமாக உழைத்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் சுபுடைய தொழுகை இல்லை, எந்த சீசனும் கிடையாது. உங்கள் மவுத்து தான் அதுக்கு சீசன் முடிகிற நேரம். நம்முடைய வாழ்நாள் ஹயாத் எப்பொழுது முடிகிறதோ அப்போதுதான் அந்த சீசன் முடியும். வியாபாரத்துக்கு சீசன் இருக்குது, 24 மணி நேரமும். இந்த ஒரு மாதத்தில் சம்பாதிச்சாதான் 12 மாதம் நான் உட்கார்ந்து சாப்பிட முடியும். இங்கு உங்களுடைய ஹயாத்திற்குள்ளார தொழுதுட்டாதான், உங்கள் ஹயாத்துக்குள்ளார நீங்கள் நல்ல காரியங்கள் செய்தால்தான், நீங்கள் தாவா பணி செய்தால்தான் இறைவனத்தில் ஈடேற்றம் பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள், இறைவனத்தில் நெருக்கமுடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள், இறைவனுடைய திருப்திக்கு உள்ளானவர்களாக இருப்பீர்கள். இங்கு தொழுகை இல்லை,
இங்கே சம்பாதிச்சேன், சீசனில் சம்பாதிச்சேன், அழகான கடை அமைஞ்சு போச்சு, அழகான பிஸ்னஸ் அமைஞ்சு போச்சு, அழகான பிள்ளைகளை கொடுத்துட்டான், அழகான பொருளாதாரத்தை கொடுத்துட்டான். இதனால் எல்லாம் இறைவன் எனக்கு கைராத்தை விரைந்து வழங்கிவிட்டான், நன்மைகளை விரைந்து வழங்கிவிட்டான் என்று நாம் நினைத்தால் நம்மை விட அடிமுட்டாள்கள் யாரும் கிடையாது. இறைவன் இதை தான் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க இறைவனுடைய பேரருள் எங்கள் மீது இறைவன் பொழிந்து விட்டான், 2 ஆண் பிள்ளைகளாக 2 பெண் பிள்ளைகளாக பொருளாதாரத்தை, கடையை, பிசினஸ் எல்லாரையும் வாரி வழங்கிட்டான். இதனால் இறைவன் எங்கள் மீது நன்மையை வழங்கிவிட்டான், விரைந்து வழங்கிவிட்டான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக கிடையாது. இறைவன் அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? பிள்ளைகளையும் பொருளாதாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டுனா நீங்கள் எப்படி இருக்கணும்? அல்லாஹை பயப்பட வேண்டும். எப்படி பயப்படணும்? அல்லாஹ் 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 மை டர்த்தம் துஜ बहुत डरता हूं. நான் வீட்டில் உட்காந்துருக்கும் போதும் சரி, கடைக்கு போகும்போதும் சரி, அல்லாஹ் 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 இப்படி சொல்லிட்டு இருந்தா அல்லாஹ் பயப்படுறது அர்த்தமாகுமா? 5 வேளை தொழுகணும், நேரத்திற்கு தொழுகணும். தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. இந்த நேரத்தில் தொழுகணும். அப்போ நான் பயப்படல, தொழுகல, நான் பயப்படல. அல்லாஹ்வை பயப்பட முதல் கண்டிஷனு அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அவனுக்கு இணையாக எதையும் கற்பிக்க கூடாது. அவனுடைய வசனங்களை நம்ப வேண்டும். இப்போ நம்ம சொன்னோம்ல திருமறை குர்ஆன் வசனம் அல் ஃபாத்திர், சூரத்துல் ஃபாத்திரில் 35வது அத்தியாயம் 32வது வசனம், சூரத்துல் மூமினில் 23வது அத்தியாயம் 55 60வது வசனம். நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம்ல, இந்த வசனங்களை படித்து இது எனது இறைவன் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய திருவேதம், இது எனது நபிக்கு இறக்கி அருளப்பட்ட வேதம் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அவனுக்கு நீங்கள் இணை கற்பிக்க கூடாது. அதற்கு அடுத்த வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன யுதூன மா ஆதவ். நீங்க எப்படி தெரியுமா இருப்பீங்க? பிள்ளைகளை கொடுத்துட்டேன், பொருளாதாரத்தை கொடுத்துட்டேன், நீங்க இப்போ எப்படி இருப்பீங்கன்னா, நாம எப்படி இருப்போம்னா, நம்ம எப்படி இருக்கிறோம்? கல்லூரிக்கு அல்லது தனியார் படிப்பிற்கு நாம் செலவழிக்கக்கூடிய அந்த பொருளாதாரம், அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், பிள்ளைகளை கொடுத்துட்டேன்ல, பேருன்னு சொன்னீங்கல்ல, அந்த பிள்ளைகளை என்னுடைய பாதையில், என்னுடைய ரசூலுடைய பாதையில் நீங்கள் வளர்த்தீர்களா? முதல் கேள்வி, என்னுடைய பாதையில் வளர்த்தீங்களா? வல்லதீன யுத்தூன மா ஆதவ். நீங்கள் எப்படி செலவழிப்பீர்கள் தெரியுமா? உங்களுக்கு நான் கொடுத்த பிள்ளைகளை, நான் கொடுத்த பொருளாதாரத்தை எனது வழியில் நீங்கள் செலவழிப்பீர்களா? நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் தெரியுமா? வஜீலத்து குலூப். உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் விடயத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்கள் உள்ளங்கள் எல்லாம் குலுங்கியவர்களாக, அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டவர்களாக, அல்லாஹ்வின் மீது பயந்தவர்களாக, இது எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை, அல்லாஹ்வின் பாதையில் இந்த பொருளாதாரத்தை நான் செலவழிக்கிறேன், அவனுக்கு 10 மடங்காக 100 மடங்காக 700 மடங்காக இதை அவன் எனக்கு திருப்பி தருவான், திரும்ப தருவான் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ்விற்கு பயந்து நீங்கள் செலவழிக்கணும். பள்ளிவாசலில் பிரச்சனை போகுது, என்னோட வீடு எழுந்திருச்சு, பள்ளிவாசல் எழலை, பள்ளிவாசல் ஒட்டையாக கிடக்குது, என் வீடை ஒவ்வொரு ஜும்மாவும் துடைக்கிறேன், ஒவ்வொரு ஜும்மாவும் பெருக்கிறதுக்கு ஒரு ஆள், அவருக்கு தானே சொல்லிட்டேன், நன்மை அவர் வாங்கிட்டார், உங்களுக்கு நன்மை, எனக்கு நன்மை, எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதுக்குன்னு ஒருத்தர் நான் நியமிச்சிட்டேன்ல, அவர் தானே பார்க்கணும். 5 பேர் அதுக்கு தானே நிர்வாகிகளை தேர்வு செஞ்சுருக்கிறோம், அவன் தானே ஏன் பார்க்கணும்? இதெல்லாம் நான் ஏன் பார்க்கணும்? எனக்கா நன்மை? கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இந்த செய்திகள் எல்லாமே. இறைவன் இதை தான் 3வது பிரிவு இதாக சொல்கிறானா, ஃபமின்கும் வல்லதீன சாபிகூன வ சாபிகூன் பில் கைராத் பி இதினில்லாஹ். அல்லாஹ்வின் பார்வையில் நன்மை என்று வந்துவிட்டால் அதில் நான் விரைந்து செயல்படுவேன். ஜமாத்தில் கூப்பிடல, ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டாங்க, நோட்டீஸை கொடுத்துட்டு போய் நீங்கள் இருந்து வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணீங்களா? ஜமாத்தில் கிளை தலைவர் செஞ்சுக்குவார், கிளை செயலாளர் செய்கிற வர்ற தாய் செஞ்சுக்குவாங்க, இப்படி நினச்சிங்களா? நன்மை என்று உங்களுக்கு சேர்க்க வேண்டும். நீங்கள் நன்மையில் இறைவனிடத்தில் திருப்தி பெற்றவர்களாக, நன்மை பெற்றவர்களாக, அவனுடைய நெருக்கமாக அவனிடத்தில் நீங்கள் ஆக வேண்டும் என்றால் நன்மையில் நீங்கள் பாடுபட வேண்டும், நன்மைக்காக நீங்கள் விரைந்து செயல்பட வேண்டும். 3வது நபராக நாம் இருக்கணும். பிள்ளைகளுக்கு உலக கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் மார்க்க கல்வி அவசியம். அல்லாஹ் கண்டிப்பாக என்னிடத்தில் நெருக்கமாக இருப்பதற்குரிய வழிமுறையை உங்களது மக்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்களா, உங்களது பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்களா கேட்பான். வல்லதீன யுத்தூன மா ஆதவ். என்னுடைய பாதையில் உங்களுடைய பிள்ளைகளையும் பொருளாதாரத்தை நீ செலவிடுவ. எப்படி செலவிடுவ தெரியுமா? இறைவன் கேட்கிறார், எப்படி தெரியுமா செலவிடுவே? எடுத்து இப்படி கொடுத்துட மாட்டேன். எப்படி கொடுப்ப? உங்களுடைய உள்ளங்கள்லாம் பயந்தவராக, அஞ்சியவாறு, அச்சம் உடையவர்களாக, நடுங்கியவாறு அந்த பொருளாதாரத்தை என்னுடைய பாதையில் நீங்கள் செலவிடுவீர்கள். இப்படி கொடுக்குறீங்களா? இறைவன் கேட்கிறார்.
ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் சொல்லக்கூடிய செய்தி எதையுமே இந்த உலகத்தில் நடக்காத செய்தியோ மிகைப்படுத்தி எதையுமே நம்ம சொல்லலை. நாம் சொல்லி காட்டிய இந்த செய்திகள் அனைத்துமே இன்றைக்கு இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய செய்திகள். அல்லாஹ்விடத்தில் அப்படி நெருக்கமுடையவர்களாக, அல்லாஹ்வுடைய திருப்திக்கு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடிய முஸ்லீமாக இருக்கக்கூடாது. வா மின்கும் முக்தஸிதூன், நடுநிலையாளர்களாக இருக்கக்கூடாது. வா சாபிகூன் பில் கைராத் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நன்மை என்று வந்துவிட்டால் மூன்றாவது நபராக அல்லாஹ்விடத்தில் விரைந்து செல்லக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எனது முதல் உரை நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.